இப்போ உதாரணத்துக்கு முத்துன்னு நம்ம பார்க்குறோம். கடக லக்கணம்னு நீங்கள் வந்தாலே லக்னத்துக்கு உண்டான அதிபர் வந்து சந்திரன். அவருக்கு உண்டானது முத்து. இந்த முத்துன்னு பாடும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முத்து வந்து எல்லாரும் அணிவாங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முத்து மாலைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன் வந்து பெண்களுக்கு முத்து மாலை ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரனுடைய தன்மை எப்பயுமே தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்களுக்கு இந்த முத்து மாலை அணிகிறது ரொம்ப விருப்பமாக அவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சு போயிடும். குறிப்பாக இந்த ஹைதராபாத் முத்துன்னு வரும். ஹைதராபாத்தில் வந்து அந்த முத்து வளர்ப்பு இருக்கான்னா, ஹைதராபாத்தில் எந்த முத்து வளர்ப்பும் கிடையாது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க, முத்து வாங்கிட்டு வந்து உலகெங்கிலும் வந்து உள்ள முத்துக்களை வாங்கிட்டு வந்து அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் முத்து பார்க்குற மாதிரி நீங்கள் விளையும் போது உள்ள முத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே போல் வெண்மை தன்மையாக இருக்காது. அந்த நம்ம காடா துணி மாதிரி ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை ப்ளீச் பண்ணுவாங்க. ப்ளீச் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை ட்ரில்லிங் பண்ணி அந்த மாலையாக கோக்குற அந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து ஹைதராபாத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறதுனால அது ஹைதராபாத்தில் வந்து ஹைதராபாத் முத்துன்னு பேராச்சு. இப்போ ஜெய்ப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெம்ஸும் ஜெய்ப்பூரில் எந்த ஜெம்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஜெய்ப்பூரில் என்னென்னா பாலிஷிங் செக்டர். ஸோ அதனால தான் வந்து ஜெய்ப்பூர் ஜெம்ஸ்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஆரிஜினும் கிடையாது. பட் என்னென்னா மேனுஃபேக்சரிங் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது. ஸோ அதை பொறுத்து தான் இப்போ ஹைதராபாத் முத்துன்னு சொல்லக்கூடியது.